உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சும்மா இரண்டா. லக்ஷ்மி அண்ணி, அது என்னாச்சு? எது? அதான் அந்த வாளு ஆளு எப்ப வேணா சண்டை போடுற ஆளு அவதான். ஷாலு. என்ன? லக்ஷ்மி அண்ணி, ஷாலுவை பத்தி கேட்டேன். டெக்கரேஷனுக்கு அவ வரன்னு சொல்லிருந்தாளே, அதான். நீ வாய மூடு. உனக்கு இல்ல அறிவு. ஷாலுவை பத்தி இவகிட்ட சொல்லுவியா? எங்க சொல்லு பார்க்கலாம். இல்ல, அது நான் சும்மா. ரிஷி விடு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆயுஷ் அவ வந்துகிட்டே இருக்கா. எல்லாத்தையும் ஷாலு தலையில கட்டிட்டா அப்புறம் எல்லாமே முடிய லேட் ஆயிடும்ல. அதனால சாமி மடத்தை நாம டெக்கரேட் பண்ணிடலாம். ஹால் அவ பண்ணிருவா. ஓ, ஃபேர் எனஃப், வெரி குட். நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். தாட் வந்துச்சு. வருவாளா? கண்டிப்பா கண்டிப்பா வருவா. எனக்காக வருவா. சரி, ரொம்ப புலம்புற, அந்த கூடைய எடு. கண்டிப்பா வருவா. தோடா சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா பாத்தீங்களா? ஆனா கூடவே இன்னொருத்தையும் கூட்டிட்டு வரா. பயங்கரவாதிகள் வராங்க. பார்த்து பர வேண்டியதுதானே. எல்லாம் ஓகே. நான் ஒரு ஆண்மகன், எனக்கு வலிக்காது. இங்க நடுவுல கூட இருந்துச்சு, அதான் தடுத்துருச்சு. பரவாயில்ல, ஒண்ணும் ஆகல. என்னடா பொலற? எங்க பாக்குற? எங்க நடக்கிற? உன் கண்ணு ரெண்டு எங்க இருக்கு? கண்ணு நேரா தான் இருந்துச்சு ரிஷி ப்ரோ. ஆனா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னா என்ன தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன? நீ வேலை பண்றியா? நீ வேலையை கெடுத்துட்டு இருக்கன்னு சொல்லு. நான் ஒண்ணும் வேலையை கெடுக்கல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்காகவும் வேலை வச்சிருக்கேன். வந்துட்டா. ஏய், நீயே இங்க வந்தது லேட்டு. நீ என்ன திட்டுற? உனக்கு நேர்மையே கிடையாதா? உன்னோட சின்சியாரிட்டி எங்க? நீ இப்படிதான் நடந்துப்பியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷாலு? நீ முதல்ல மாமா கூட கரெக்ட்டா ஆபீஸ்க்கு போறியா? சொல்றா, சொல்லு. நான் இவகிட்ட பேச மாட்டேன். அட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும், ரெண்டு பேரும் வாய் மூடுங்க. அத அடக்கிட்டால. இதே இரு, சரியா? என்ன பாட்டி? ஏய் சின்ன பொண்ணு, கால் எல்லாம் விழ வேண்டாம்டா, நீ நல்லா இருப்ப. நன்றி. இப்பதானமா கால்ல விழ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரி நல்லா இரு. ஹாய் ஆயுஷ். நேஹா, ஹாய். ஆஹா, யார் கண்ணும் பட்டுடக்கூடாது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு அழகா அலங்கரிச்சதே இல்ல. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷ்மி. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாளை யாரும் மறக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இத மறக்கவே மாட்டேன். அவர் இருக்கும்போது கூட அவரோட பிறந்த நாளை இப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்ல. நிஜமாதான். பாட்டிமா, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. சந்தோஷம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதை நம்ம நல்லபடியா அனுபவிக்கணும். சந்தோஷத்தால தான் வாழ்க்கையே ஓடுது. வாழ்க்கைனாலே சந்தோஷம் தானே. நீ ரொம்ப அழகா சொன்னம்மா. குடும்பத்தை நடத்த அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்றதுலயே நம்ம காலம் பூரா போயிடுது. அதுல நாம வாழ மறந்துடுறோம். அதேதான், சந்தோஷமா வாழ்றோமே அதுதான் வாழ்க்கை. அதுவும் நமக்கு பிடிச்சவங்க கூட வாழும்போது வாழ்க்கை ஒரு வரமா மாறிடும். நான் போய் ஷாலுக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. பாட்டி, ஆக்சுவலி நான் லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்த நீ தள்ளி போடாதடா. நீ எவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாலும் அது அவளுக்கு குறைவாதான் இருக்கும். நல்லா இருடா கண்ணா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். லக்ஷ்மிக்கு gift கொடுக்கணுமா? உனக்கு தெரியாது ரிஷி. லக்ஷ்மிக்கு இதுவே கடைசி கிஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட எல்லா கிஃப்டும் எனக்கு தான். நீயும் எனக்கு தான். மாம், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். மாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அண்ணா, இது விஷயமா என்கிட்ட நீ பேசாத. உனக்கு புடவை கட்டணும்ல, இதுல இருந்து நீ செலக்ட் பண்ணு. மாம், நான் இத கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். லக்ஷ்மி அண்ணியோட சாரி ப்ளீஸ். இந்த சாரியா? இத நீ கட்டிக்க போறியா? ரியலி அண்ணா? மாம், மாம், சில பேர் மறந்துடுறாங்க. ஆனா நீ உன்னோட ஸ்டேட்டஸ மறந்துடாத.
நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த மாதிரி பிச்சைக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸே கிடையாது. உனக்கு saree வேணும்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏகப்பட்ட டிசைன் சாரீஸ கொண்டு வந்திருப்ப. மாம், லுக் அட் திஸ். ஐ ரியலி லைக் திஸ் saree. இது எனக்கு கண்டிப்பா சூட் ஆகும். எனக்கு தெரியும். நோ ஆனா இத நீ போட்டுக்கிட்டா எப்படி இருப்ப தெரியுமா? அதனால தான் நான் போட ஆசைப்படுறேன். நான் லக்ஷ்மி அண்ணி மாதிரியே தெரிஞ்சா ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா இருக்கும். இது ஒரு அச்சீவ்மெண்ட். நான் அவங்கள மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். ஆனா சொல்ல கேளு. என்கிட்ட இருந்து நீ கத்துக்க விரும்புற இல்லையா? அப்ப முதல்ல நீ ஒரு விஷயத்த கத்துக்கணும். பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது நல்ல விஷயம்தான். அவங்களோட நல்ல விஷயத்த கத்துக்கணும். ஆனா நீ மத்தவங்கள மாதிரி ஏன் தெரியணும்? நீ உனக்குள்ள வித்தியாசமாவும் கம்ப்ளீட்டாவும் இரு. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கும். தனித்தனி திறமைகள் இருக்கும். வேற ஒருத்தர் மாதிரி வர ஆசைப்படாம நீ உன்ன மாதிரி வரதுக்கு ஆசைப்படு. நீ வித்தியாசமாவும் யூனிக்காவும் இருக்கணும். அப்பதான் உன்கிட்ட இருந்து நான் கத்துக்க முடியும். தேங்க்யூ அண்ணி. ஆனா இப்ப நீங்க தானே சொன்னீங்க நல்ல விஷயங்களை கத்துக்கிறது நல்லது தானே? அது போதும். உங்ககிட்ட இருந்து சிம்பிளிசிட்டியை கத்துக்கணும், சேர்ந்து வாழறத கத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்துறியா ஹானா? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. யாரையாவது காப்பி பண்ணணும்னா மலிஷ்காவை பார்த்து பண்ணு. ஆட்டிடியூட் இருக்கு, கிளாஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அண்ட் அவகிட்ட பர்சனாலிட்டியும் இருக்கு. வேற என்ன இல்ல? கிளாஸ், பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனா நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னர் பியூட்டி தான் ரொம்ப முக்கியம். வெளிய இருக்க பியூட்டிலாம் சும்மா கண்ணுக்கு தெரியும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயமா, கண்ணால பாக்குறத நம்ம மறந்துடுவோம். ஆனா ஞாபகம் இருக்கிறது அதுதான் ஃபீலிங்ஸ். அதனால ஆனா மை சிஸ்டர், நீ உன்னோட இன்னர் பியூட்டியை கவனி. மத்ததெல்லாம் தானா வந்துரும். அண்ட் மாம், கம் ஆன் மாம், அசிங்கமா மலிஷ்காவை காப்பி அடிக்க சொல்றீங்க எதுக்கு? இவ மலிஷ்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சானா உங்களை இந்த வீட்டை விட்டே அனுப்பிச்சிருவா. சோ ஆனா உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஓகே? ஆர் யூ சீரியஸ் ஆயுஷ்? அண்ட் ஒய் ஆயுஷ்? கொஞ்ச நாள் முன்ன இவள நீ திட்டினியே, அப்ப அதெல்லாம் என்னவா? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாம். எனிவே இப்ப தெரிஞ்சிட்டேன், இப்ப கரெக்டா இருக்கு. ஆனா ஐ விஷ் நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க. How dare you? Just shut up. நான் உன்னோட அம்மா, எனக்கு நீ எதுவும் கத்து கொடுக்காத. ஹாப்பியா? என் பசங்களை எனக்கு எதிரா நிக்க வச்சிட்டல. லக்ஷ்மி அண்ணிமா, ச்சே. ஓ காட். ஓய், என்ன நீ உம்மன் நின்னுட்டு இருக்க? அம்மா தானே, விடு, கண்டுக்காத, ஃப்ரீயா விடு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை போட்டுக்கோ. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஓகே? ஆயுஷ், நான் இவளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அம்மா கிட்ட இப்படியா பேசுவீங்க? அண்ணி, நீங்களே சொல்லுங்களேன். ஆனா சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க? தப்பு தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.